நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக் சார்ட் அனலிசிஸ்ல டீட்டெயில்டு வீக்லி டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ், மந்த்லி டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ், டே டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ் ஃபுல்லுமா நம்ம வந்து பிரைஸ் எப்படி இருக்கு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ணுவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். டீட்டெயில்டு அனலைஸ் வீடியோல போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். என்னோட அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னோட பிரெடிக்ஷன்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு, கரெக்ட்டா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, தயவு செஞ்சு உங்களோட நண்பர்களுக்கும், உங்களோட வாட்ஸ்அப் வாயிலா இருக்க குரூப் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க வந்து என்னோட வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஒரு வீடியோ போட எவ்வளோ சிரமமா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. என்னோட அனாலிசிஸ் பிடிச்சிருந்தது, என்னோட வீடியோ கன்டினியூவா உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, என்னோட வீடியோவ நெறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு வந்து அ வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். நான் ட்ரேட் பண்றது எனக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. எனக்கு என்னோட அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க எனக்கு பண்ணக்கூடிய சப்போர்ட் ஒண்ணே ஒண்ணு தான். இந்த வீடியோவ லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா பண்ணுங்க. ஓகே. ஏதாவது பிடிக்கலனாலும் நீங்க வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தாராளமா பண்ணலாம். அதேபோல வந்து என்னோட வீடியோல சொல்லக்கூடிய பிரெடிக்ஷன்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்டின்னா, நீங்க அந்த கமெண்ட்ஸ் வாயிலா சொல்றது மட்டும் இல்லாம, நெறைய நண்பர்களுக்கு வந்து எத பார்க்கணும், என்ன பண்ணணும், எப்படி சப்போர்ட் என்னன்னே தெரியாம எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவாவும் இந்த வீடியோ இருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம இந்த வீடியோவ நெறைய ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம கிளியரா பார்ப்போம். மந்த்லிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டில் நம்ம பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ மந்த்லியோட ஏன்னா பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆகல அப்படிங்கிறனால நம்ம அத பத்தி பேசிட்டு இருக்கோம். பிரைஸ் ஆக்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மந்த்லியோட பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத இதுவரைக்கும் நான் சொன்னது கிடையாது. இப்ப சொல்றேன் பார்த்துக்கோங்க. மந்த்தோட பிரைஸ் ஆக்ஷன் இதுதான். இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல இப்ப இருக்கு. பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்விங் லோ இது வந்து ஸ்விங் லோ. இந்த ஸ்விங் ஹைய கிராக் பண்ணியிருக்கு. மறுபடியும் மேல போனது. இந்த ஸ்விங் ஹையும் பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல மேல வந்து போக முடியாம மறுபடியும் ஃபால். இதுவரைக்கும் வந்தவைங்க என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் நவ் இதுவும் ஒரு சப்போர்ட் ஜோன். ஸ்விங் ஹை பிரேக் பண்ணிட்டு போக முடியாம கிட்டத்தட்ட நியரஸ்ட்டா ஸ்விங் லோக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நான் வந்து லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். அதாவது வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ் வீடியோல சப்போர்ட் ஜோனுக்கு வந்துருச்சு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ் வீடியோ போய் பாருங்க. வீக்லி டைம் ஃப்ரேமோடது. கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த ஸ்விங் லோ வந்ததுக்கு பிறகு மார்க்கெட் வந்து புல் பேக் ஆயிட்டு இருக்கு. இந்த புல் பேக் வந்து ம். மேபி ஸ்விங் ஹைய வந்து கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். அதேபோல பார்த்தீங்கன்னா, கிராக் பண்ணாம மேபி கிராக் பண்ணா வந்து ஓகே. மறுபடியும் ட்ரெண்ட் கன்டினியூஷன்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. கிராக் பண்ணாம மேபி என்னவா நடக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் நவ் வந்து இந்த ஸ்விங் ஹை எங்கருந்து எந்த ஸ்விங் ஹைக்கு மேல போக முடியாம ஃபெயில்ட் ஆச்சோ, மறுபடியும் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு மீண்டும் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகலாம். ஒருவேள வந்து இந்த ஏரியாவ ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. இந்த ஜோன் தான் வந்து மார்க்கெட்ட வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஜோன். மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சு சொல்றேன். அத கிளியரா இன்னொரு டைம் சொல்லிர்றேன் பாருங்க. இந்த இடத்துல நாம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன். ஓகே. எங்க மார்க்கெட் வந்து போக முடியாம, அதாவது பை ட்ரெண்ட்ல இருக்கு. பை ட்ரெண்ட வந்து மார்க்கெட் வந்து கிராக் பண்ண முடியாம, ஆ ஃபால் ஆயிருக்கு. அந்த ஏரியா வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. ஒருவேள மார்க்கெட் புல் பேக் ஆனது. இதுவரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கலாம். இருக்கலாம்னா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஹைய பிரேக் பண்ண முடியல அப்படின்னா, ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுதான் முக்கியமான மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகே. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல மார்க்கெட் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இந்த ஏரியாக்கு ரீச் பண்ணிட்டா, ஓகேங்களா? அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்றப்ப உங்களுக்கு புரியும். என்ன சொல்ல வரேன், ஏன் இந்த ஏரியாக்கு ரீச் ஆகுமா, ஆகாதா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். கிளியரா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே. இந்த ஏரியா தான் மந்த்லியோட ஒரு ஓகே. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல மார்க்கெட் ஒரு வேள போக முடியாம, ஹை பிரேக் பண்ண முடியாம மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் சிக்னல் குடுத்தது அப்படின்னா, மார்க்கெட் ஃபால் ஆகலாம். சரிங்களா? ஸோ இந்த வியூ எதுக்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ கிரியேட் பண்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாசிபிலிட்டீஸ் இருக்கலாம். அது எப்படி பாசிபிலிட்டீஸா இருக்கலாம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும்னா, அதுதான் சொல்லிட்டேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ரீச் ஆகுதா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ரீச் ஆன பிறகு அங்க மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது? அந்த இடத்துல வந்து மேல பிரேக் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸா ரியாக்ட் ஆகுதா? அல்லது இங்கேயே ரிவர்சல் சிக்னல் ஏதாவது குடுக்குதா? டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம் அது மாதிரி ஏதாவது ஒரு சிக்னல்ஸ் இந்த பர்ட்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுல குடுத்ததுன்னா, இட் இஸ் பாசிபிலிட்டீஸ் ஆஃப் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுது. சரிங்களா? மந்த்லி பொறுத்தவரைக்கும் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ஜோனுக்கு போகலாம்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகேங்களா? போகும்னு நான் கட்டாயமா சொல்லல. அதுக்கான ரீசன் இருக்கு. ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேமும், டே டைம் ஃப்ரேம்லயும் வேற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குங்கிறனால சொல்றேன். சரிங்களா?
ஸோ ஒருவேளை அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் கிராக் ஆச்சுனா தான் இந்த ஏரியாவுக்கு வரும். அது அடுத்த இதில பார்ப்போம். ஓகே. ஸோ வீக்லி என்ன சொல்றது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மந்த்லி பார்த்துட்டோம். இந்த இடத்துல உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ பாசிபிலிட்டீஸ் ஆஃப் இங்கிருந்து புல் பேக் மறுபடியும் ஒரு சப்போர்ட் ஜோன ரீச் பண்ணிட்டு புல் பேக் ஆகுது. ஸோ அந்த புல் பேக் மந்த்லி டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ் பிரகாரம் ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த ஏரியால தான் இருக்கு. ஸோ இந்த ஏரியா வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத மந்த்லி டைம் ஃப்ரேம் நமக்கு ஷோ பண்ணுது. ஒருவேளை இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம் இதையும் பிரேக் பண்ணி மேல போச்சுன்னா பாசிட்டிவ் ஆஃப் பை ட்ரெண்டுக்கு கன்டின்யூ பண்ணலாம். ஸோ பொலிட்டிக்கல் ரீசன் அதாவது இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல மேபி இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிட்டு மறுபடியும் ஃபால் ஆகவும் செய்யலாம். ஓகேவா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம மந்த்லில அனலைஸ் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்க இருக்குன்னா, ஒன் செகண்ட். ரெசிஸ்டன்ஸ் ஜோன பொறுத்தவரைக்கும் பர்ட்டிகுலரா நமக்கு பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா 26,000. ஸோ நம்ம அனலைஸ் பண்றது எல்லாமே நிஃப்டி ஃபியூச்சர் தான். நான் அத தான் ஃபாலோ பண்றேன். நீங்க வந்து ஸ்பாட்ல பார்த்துட்டு கன்ஃப்யூஷன் பண்ணிக்காதீங்க. ஸோ ஐ அம் ஆல்வேஸ் யூசிங் நிஃப்டி ஃபியூச்சர். ஸோ நெறைய நபர் கேட்டீங்க, ஃபியூச்சர் ஏன் நீங்க ஃபாலோ பண்றீங்க? இண்டெக்ஸ் ஏன் ஃபாலோ பண்றதுன்னா, ஸோ ஃபியூச்சர்ல தான் வந்து எஃப்ஐஐஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அத நான் ஃபாலோ பண்ணா மட்டும் தான் பிரைஸ் ஆக்ஷன் பர்ட்டிகுலரா நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். ங்களா? ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து 50 ஸ்டாக்ஸோட ஒரு இமேஜ் அவ்வளோதானே தவிர, அதுல வந்து பிரைஸ் ட்ரேடிங் நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபியூச்சர வந்து அனலைஸ் பண்றேன். ஃபியூச்சர் அனலைஸ் பண்றதுக்கான ரீசன் பிரைஸ் ஆக்ஷன் அனலைஸ் தான் நான் ஃபாலோ பண்றேன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் அனலைஸ்னா என்ன? பிரைஸ் எங்கெங்கெல்லாம் பையர்ஸ் வந்திருக்காங்க, செல்லர்ஸ் வந்திருக்காங்க, இதெல்லாம் சப்போர்ட்டா இருக்கு, ரெசிஸ்டன்ஸா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் பிரைஸ் ஆக்ஷன் அனலைசிஸ். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் நான் நிஃப்டி ஃபியூச்சர நான் வந்து அனலைஸ் பண்றேன். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர பொறுத்தவரைக்கும் நமக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000 இப்போதைக்கு மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்போ ஓகேங்களா? 26,000 ஓகே. ஸோ 26,000 வரைக்கும் வரலாம்னு நம்ம எதிர்பார்க்குறோம் மந்த்லில. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து வீக்லி பார்ப்போம். ஸோ வீக்லிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஜோன்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பிரைஸ் ஆக்ஷன் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஏற்கனவே 2 கிராக் ஆச்சு எல்லாமே. ஸோ அத எகைன் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ புல் பேக் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் நமக்கு சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷனோட சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கெங்க இருக்கு. ஸோ வீக்லிக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓகே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன். ஸோ வீக்லில வந்து இந்த ஜோன் ரீச் ஆயிடுச்சு. அதனால தான் மார்க்கெட் புல் பேக் ஆகுதுங்கிறது நல்லா உங்களுக்கு தெரியும். 22,200 வரணும்னு எதிர்பார்த்தோம். ஸோ 22,280 ஒரு 80 பாயிண்ட்ஸ் நமக்கு ரீச் பண்ணாம மார்க்கெட் புல் பேக் ஆயிருக்கு. நம்ம இந்த இடத்திலேயே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் இந்த ஏரியா ரீச் ஆக போகுது அப்படின்ட்டு. அதே போல வந்திருக்கு. ஒரு 80 பாயிண்ட்ஸ் தான் ரீச் ஆகல. ஸோ பிரைஸிங் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா நமக்கு வந்து ஒர்க் ஆகுதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் ஓகே. இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன் எங்கெங்க இருக்கு? எப்படி இருக்கு? அப்படின்னு நம்ம வரைஞ்சிருக்கோம். ஓகேங்களா? அ இப்ப பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்க இருக்கு? ஸ்விங் லோ. இந்த ஒரு ஸ்விங் லோ. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விங் லோல மார்க்கெட் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ கிட்டத்தட்ட மார்க்கெட் மறுபடியும் புல் பேக் ஆனது வீக்லி டைம் ஃப்ரேம் பிரகாரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 24,430 லிருந்து 24,800 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த புல் பேக் ஆயிட்டு போயிட்டு இருக்கிறது எது வரைக்கும் ரீச் ஆகலாம்? அப்படிங்கிறத வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன் மூலியமா செக் பண்ணியாச்சு. ஸோ இப்ப ஃபிபனாஷி யூஸ் பண்ணி பார்த்துருவோம். ஃபிபனாஷி பிரகாரம் நம்ம எது வரைக்கும் போகலாம்? ஸோ ஃபிபனாஷி பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிரும். ஸோ எது வரைக்கும் பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அப் மூவ் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பர்ட்டிகுலரா 0.38ல வந்து ரிவர்ஸ் ஆனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கு சான்ஸ் இருக்கான்னு தெரியல. அ ஒருவேளை இந்த லெவல் தாண்டுச்சுன்னா நமக்கு 0.618 இதான் வந்து கோல்டன் ரேஷியோன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா 2மே மேட்ச் ஆயிருக்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ 24,800 24,800ம் பிரைஸ் ஆக்ஷன் லோ அந்த ஏரியால தான் வந்து 0.618ம் மேட்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ பர்ட்டிகுலரா அங்க தான் போகணும்னு கட்டாயம் கிடையாது. ஸோ எங்கெங்கெல்லாம் ஃபிபனாசியோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 2யுமே கம்பேர் பண்ணணும். ஸ்விங் லோ ஓட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்க இருக்கு? ஃபிபனாசியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்க இருக்கோ, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா, 24,300 ஓகே. 24,320 50%ல இருக்கு. ஓகேங்களா? 50%ல இந்த ஏரியால இருக்கு. நோட் பண்ணுங்க. ஸோ அதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ அத தாண்டுனா 24,430 அத தாண்டுனா மறுபடியும் 24,800 ஸோ இந்த ஏரியால பர்ட்டிகுலர் ரிவர்ஸ் ஆகுதான்றத வாட்ச் பண்ணணும். ஸோ கட்டாயம் ரிவர்ஸ் ஆகுதுன்னு இருக்காதீங்க. ரிவர்ஸ் ஆகுதாங்கிறத வாட்ச் பண்ணணும். ரிவர்ஸ் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கா? அங்க ஏதாவது ரிவர்சல் சிக்னல் குடுக்குதாங்கிறத ஃபாலோ பண்ணி,
அதன் பிரகாரம் நம்ம அங்க என்ட்ரி குடுக்குறது நல்லது. ஸோ எங்கெங்கலாம் ரிவர்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறதையும், எங்கெங்கலாம் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறதையும் அனலைஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அத நம்ம ஃபைனலா இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணும்போது, அந்த பர்ட்டிகுலர் ஏரியால ரிவர்சலா, ட்ரெண்ட் கன்டினியூஷனா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். சரிங்களா? ஸோ இப்ப வீக்லி டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. மந்த்லி பொறுத்தவரைக்கும் பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆ பிரைஸ் ஆக்ஷன் ஹை ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதனால பிரைஸ் ஆக்ஷன் லோக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. மந்த்லி பொறுத்தவரைக்கும். அவ்வளோதான். ஸோ வீக்லிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து செல்ல இருக்கு. ஸோ அந்த செல் ட்ரெண்டுக்கு மறுபடியும் புல் பேக் ஆனா இந்த ஏரியாவுக்கு வரலாங்கிறத மைண்ட் ஓகேங்களா? ஸோ ஃபிபனாச்சி பிரகாரமும் 0.618, 0.5 2மே முக்கியமான ஜோன். அது பார்த்தீங்கன்னா 24,320, 24,800ங்கிறத நமக்கு ஷோ பண்ணுது. ஓகே. ஃபிபனாச்சி. ஆ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் லோ பார்த்தாச்சு. ஸோ ஜோன் வந்து எங்கெங்க போகலாம், எது வரைக்கும் போகலாம்னு பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு டே டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை எங்கெங்க இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ வேற என்னென்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு ஜோன் சொல்லப்போனா, இந்த பர்ட்டிகுலர்லி இந்த ஹையும், இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ரியாக்ட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ எங்கெங்க என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டு வரோம். ஸோ அங்கெல்லாம் நம்ம வந்து பர்ட்டிகுலர்லி டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் இந்த ஜோன். ஓகே. ஸோ இங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்குவோம். டே டைம் ஃப்ரேம்க்கு. ஓகே. ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டில் நவ் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்தது. இப்போ வந்து கரெக்ஷன் ஃபேஸ்க்கு மாறியிருக்கு. ஸோ அது என்னன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ வாட் இஸ் கரெக்ஷன் ஃபேஸ்? கரெக்ஷன் ஃபேஸ் மாறி இருக்கிறது என்னன்றத நம்ம பிரைஸ் ஆக்ஷன் மூலியமா பார்த்துருவோம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் எங்கேயுமே ஸ்விங் ஹைய வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகல. ஓகே. ஸ்விங்கே கிராக் ஆயிருக்கு. மறுபடியும் பிரைஸ் ஆக்ஷன். ஸோ இங்க என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால இருந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாவே வந்துட்டு இருந்தது. இந்த சப்போர்ட் ரேஞ்ச் வீக்லி டைம் ஃப்ரேம், மந்த்லி டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் லோக்கு ரீச் ஆன உடனே, மார்க்கெட் வந்து டே டைம் ஃப்ரேம்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் ஹை அதாவது ஸ்விங் ஹை வந்து கிராக் ஆயிருக்கு. கிராக் ஆன பிறகு பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல ஸோ இது எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத இதையும் நம்ம ஃபிபனாச்சி பிரகாரம் பார்த்துருவோம். ஸோ ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் என்ன சொல்லுது? தெரிஞ்சுக்கலாம். ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் பொறுத்தவரைக்கும் இந்த லோ, இந்த ஸ்விங் ஹை கிராக் ஆனா எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஆ ஓகே 127 இங்க இருக்கு. ஸோ நம்ம என்ன பார்த்துருந்தோம்? ஸ்விங் ஹைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஸோ எங்கெங்கெல்லாம் மேட்ச் ஆகுதுங்கிறத பாருங்க. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் எப்படி வந்து நமக்கு பர்ட்டிகுலர்லி அ கரெக்ட்டா வரைஞ்சிருவோம். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் லைன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ஒரு ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோக்கு தான் நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். ஸோ எக்ஸ்டென்ஷன் பொறுத்தவரைக்கும் நம்ம 127 தான் நான் ரெகுலரா பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு டார்கெட் ஜோனா இருக்கணும்னு நம்ம எப்பயுமே நம்ம சொல்றோம் வீடியோல. ஸோ அதே போல என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஸ்விங் ஹை லோக்கு மார்க்கெட் வந்து டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் 26,000க்கு ரீச் ஆகணுங்கிறத ஷோ பண்ணுது. ஆ. ஸோ இதுதான் வந்து மந்த்லியோட பிரைஸ் ஆக்ஷனும் மேட்ச் ஆகுது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்விங் வந்து கரெக்ட்டா இருக்கு. கிராக் ஆகாம இருக்குன்னா, ஸோ இட் வில் கோ அப் டூ 26,000 டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் ஷோ பண்ணுது. பட் இருந்தாலும் இங்க என்னென்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல எதுக்காக நோட் பண்ணிக்கணும்னா, ஸோ இங்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் குடுக்கலாம். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்ப இங்கேருந்து இந்த ஹை பிரேக் பண்ணா, ஃபர்ஸ்ட்டா எங்க போய் நிக்கலாம்? நம்ம என்ன பண்ணோம்? மந்த்லிலயும், வீக்லிலயும் பார்த்தீங்கன்னா, 24,330 ஓகேங்களா? 24 ஏன்னா ஃபிபனாச்சி ரேஷியோ அங்க தான் இருக்கு 0.5 24,330 ஒரு ரேஞ்சும், அடுத்தது 24,430 ஒரு ரேஞ்சும் இருக்கு. அடுத்தது 24,800 ஒரு ரேஞ்சுல இருக்கு. ஸோ அடுத்தது இத கன்டின்யூ பண்ணால், இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ரியாக்ட் ஆகுது. ஸோ இதையும் தாண்டுனா மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த ஏரியாக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு 26,000 ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய பிரைஸ் ஆக்ஷன பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா 26,000 போயிடும் அப்டின்ட்டு இமேஜின்ல இருந்துறாதீங்க. இன் பிட்வீன்ல எங்கேயாவது ட்ரெண்ட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் இங்க எப்படி ஸ்விங் ஹைய கிராக் ஆச்சோ, அதே போல ஸ்விங் ஹைய பிரேக் ஆகி போயிட்டு இருக்கிறது எப்பயாவது ஸ்விங் லோவ பிரேக் பண்ணிடுச்சுன்னா, ஸோ அங்கேயே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போகுது. ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருந்துக்கணும். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்ல வரேன்றத சொல்லிடுறேன். ஸோ இப்ப இந்த ஸ்விங் ஹைய பிரேக் பண்ணிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன எதிர்பார்க்கிறோம்? டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் 24,330 தான் எதிர்பார்க்கிறேன். நான் என்னோட லெவலே அதான். ஃபர்ஸ்ட்டு நான் பொசிஷன் கால்ல வச்சிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 24,330 ஃபர்ஸ்ட்டு. இப்ப இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது தாண்டுனா 24,430 ஸோ அதையும் தாண்டினா 24,800 நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ இப்போ இங்க ஸ்விங் ஏதாவது குடுத்து ஹை பிரேக் பண்ணிட்டோ, அல்லது ஹை பிரேக் பண்ண முடியாமலயோ ஸ்விங் கிராக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஜோன்லயே அதாவது இங்க தான் 0.618 இருக்கு வீக்லி டைம் ஃப்ரேம்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜோன்ல தான். அ இந்த ஏரியால பர்ட்டிகுலர்லி டே டைம் ஃப்ரேம்லயோ அல்லது வீக்லி சாரி டே டைம் ஃப்ரேம்லயோ பிரைஸ் ஆக்ஷன் லோ கிராக் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கம் டவுன். ஃபால் ஆயிடலாம். சரிங்களா? அதனால நான் வந்து அனலிஸ்ட்ல என்ன சொல்றேன், இதுவரைக்கும் போகும்ன்னு சொல்றேன் அப்டின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. ஸோ இப்போ உள்ள பிரைஸ் ஆக்ஷனுக்கு தான் நம்ம வந்து அனலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ கம்மிங் டேஸ்ல பிரைஸ் ஆக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா, இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ நான் இங்க 26,000 போகுதுன்னு பார்க்க முடியாது இல்லையா? ஸோ ஸ்விங் அதான் என்ன சொல்லுதோ அதெல்லாம் நம்ம வந்து அனலைஸா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்விங் ஹை பிரேக் ஆச்சுன்னா, இதுவரைக்கும் போகணும். இன் பிட்வீன்ல போகும்போது என்னென்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இங்கெல்லாம் வந்து ரிவர்சல் நடக்கலாம் தான் பார்க்குறோமே தவிர, ரிவர்சல் நடந்துரும்னு நான் சொல்லவும் வரல. ஸோ நடக்காம இருந்தால் 26,000க்கு போக சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இன் பிட்வீன்ல எங்க போய் வந்து ஒரு ரிவர்சல் சிக்னல் குடுத்தாலும், அங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன்னா வந்து இந்த ஸ்விங்குக்கு இங்க போகணுங்கிறது வியூல இருக்கு. இன் பிட்வீன்ல அதாவது இப்ப இருக்க பிரைஸ் ஆக்ஷனுக்கு. ஸோ கம்மிங் ட்ரேடிங் செஷன்ஸ்ல வீக்லி டைம் ஃப்ரேம், டே டைம் ஃப்ரேம் பிரைஸ் ஆக்ஷன் சேஞ்ச் ஆகுறப்போ, அந்த இடத்துல வியூஸும் சேஞ்ச் ஆயிடுங்கிறத மறந்துறாதீங்க. ஓகேங்களா? நீங்க சொன்னீங்களே சார் 26,000 போகுன்ட்டு அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ நம்ம இப்ப பார்க்கறதெல்லாம் இப்ப இருக்க கரண்ட் ஸ்விங். இந்த ஸ்விங் கிராக் ஆச்சுன்னா இதுவரைக்கும் போகலாம். போகறதுக்கு முன்னாடி எல்லாம் என்னென்ன ஜோன் இருக்கு? ஃபர்ஸ்ட் 24,330, 24,430, 24,800 இதெல்லாம் இருக்கு. இந்த இடத்துலலாம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணி இதையும் பிரேக் பண்ணி போனா தான் 26,000 ரீச் ஆகும். அப்படிங்கிறது டே டைம் ஃப்ரேம் ஷோ பண்ணுது. ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் டே டைம் ஃப்ரேம். வீக்லி டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட் தான். அதே போல வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு வீக்லி டைம் ஃப்ரேம். மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து ஒரு ஸ்விங் ஹை ஃபெயில்ட் ஆனதுக்கு தான் கீழ வந்துட்டு இருக்கு. பட் டே டைம் ஃப்ரேம் என்ன நடந்திருக்குன்னா, ஸ்விங் ஹை வந்து கிராக் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸ்விங் ஹை வந்து கிராக் ஆயிருக்கு. இந்த ஸ்விங் ஹை கிராக் ஆனதுனால தான், எங்க போகுது? வீக்லியோட ரீட்ரேஸ்மென்ட் ஜோன்க்கு போக பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ அந்த ரீட்ரேஸ்மென்ட் ஜோன் எங்க இருக்கலாம்? ஒருவேளை இப்படி இருக்கிறது, இந்த ஹை பிரேக் பண்ணிட்டு போக முடியாம 24,330, 430 ரீச் பண்ணிட்டு போக முடியாம, மேபி வந்து இந்த லோ பிரேக் பண்ணிடுச்சுன்னா, ஸோ மார்க்கெட் இங்கிருந்தே உங்களுக்கு வந்து என்ன நடக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் நடக்கலாம் கிராக் ஆச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்ட்டா அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் நம்ம ஈஸியா வந்து நம்ம இத வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து டே டைம்ல நமக்கு ஷோ பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்டான ஜோன்ஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஏரியால மார்க்கெட் என்ன நடக்குதுங்கிறத பேஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாரி முடிவு எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ மந்த்லி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஸ்விங் ஹை வந்து ஃபெயில்ட் ஆனதுனால ஸ்விங் லோ வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இங்க மேல போயிட்டு இருக்கிறது ஹை பிரேக் பண்ண முடியுமா? முடியாதா? அல்லது இந்த 26,000 போகுமாங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது வீக்லி டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் ஸ்விங் லோ இங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு போன பிறகு தான் மார்க்கெட் ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல டே டைம் ஃப்ரேம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம மந்த்லிய வச்சும், வீக்லிய வச்சும், டே டைம் ஃப்ரேம் வச்சும் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உள்ள ஃபைனல் சம்மரி என்ன நான் சொல்ல வரேன்னா, ஸோ இந்த இடத்துக்கு வந்த ஸ்விங் ஹைக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஜோனா வந்து 24,330 வரைக்கும் போகறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதன் பிறகு 24,430 அதன் பிறகு தாண்டி 24,800 ஸோ இந்த இடத்துல ஒரு வேள ஸ்விங் வந்து டே டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு கிராக் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இங்கேயே மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னு அர்த்தம், இந்த ஸ்விங் ஒருவேளை இந்த இடத்துல ஸ்விங் உருவாகி கிராக் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இங்கேயே மார்க்கெட் வந்து மறுபடியும் ஃபால்க்கு ரெடி ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா? அத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன் பத்தி தெரியாதவங்க என் வீடியோவ ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நான் அப்டேட் பண்றப்ப அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ம். வேற என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வேற எதுவுமே கிடையாது. ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஜோன். இப்ப நம்ம இன்ட்ராடே வியூஸ் போலாம். ஸோ இன்ட்ராடே வியூஸுக்கு போறதுல ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே நான் என்ன சொல்லியிருந்தேன் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங் இன்ட்ராடே வீடியோ. ஸோ இந்த இடத்துல நான் கால் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தேன். சரிங்களா? உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நான் ஃபாலோ பண்றவங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் ஆயிருந்தது. நம்ம இங்கிருந்தே கால் வந்து ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கோம்ன்றது தெரியும். ஸோ இங்கேயும் நம்ம எக்ஸிட் பண்ணல. நான் வச்சிருக்கேன். ஸோ மண்டே ஒரு கேப் டவுன். பட் பேனிக் ஆகல. ஸோ பேக் பேக் டவுன் அதாவது கேப் டவுன் ஆன உடனே நம்ம வந்து பெருசா பேனிக் எதுவும் ஆகல. ஸோ ஹோல்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ ஃபெயில்டு அப்படிங்கிறது முடிவாச்சு. இங்க கிளியரா தெரியும். ஸோ இங்க ஃபெயில்டு எப்படி முடிவு பண்ண முடியும்னா, ஸோ பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சிருக்கும். அதான் பிரைஸ் ஆக்ஷன். நீங்க தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் நம்ம பேனிக் ஆகாம இருக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் பிரைஸ் ஆக்ஷன். கிராக் ஆயிருக்கு. ஸோ மந்த்லி எப்படி ஸ்விங் ஹைய வந்து பிரேக் ஆயிட்டு போக முடியாம கீழ வந்ததோ, இப்ப இந்த இடத்துக்கு வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கணும். பட் ஆனா இதையும் தாண்டி மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு? பிரேக் ஆயிடுச்சு.
1 ஹவர்ல. ஸோ 1 ஹவர் எப்படி இருக்கு? ஃபெயில்டு. ஓகேங்களா? ஸோ ஃபெயில்டு. இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. இது ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலயே மறுபடியும் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ கால் வந்து இங்க வச்சிருந்ததோட சேர்த்து இங்க மறுபடியும் அகைன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கண்டிப்பா 24,330 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகணுங்கிறது தான். ஸோ அது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அ ப்ரீவியஸ் வீடியோல எங்க அடுத்த லெவலுக்கு போகணுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,330 ஓகே. ஸோ இப்போ இந்த லெவல் ஃபெயில்டுக்கு 1 ஹவர் பிரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்டா இருக்கு. எப்படி ஃபெயில்டுன்னு சொல்றீங்க? அப்படின்னு கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் பண்ணி ஒரு என்கல்ஃபிங் ஓகேங்களா? ஸோ என்கல்ஃபிங்னா என்ன அர்த்தம்? பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் பண்ணி என்கல்ஃபிங் வந்திருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுது. பை தான் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம எப்படி மார்க்கெட்ட ஹேண்டில் பண்ணணுங்கிறது நம்மளால முடியும். அது அது தெரியலனா நம்ம ரொம்ப வந்து கன்ஃப்யூஷன் ஆயிடுவோம், பேனிக் ஆயிடுவோம். லாஸ் புக் பண்ற மாரி ஆயிடும். ஸோ நான் இந்த இடத்துல வச்சிருந்த ஹோல்டிங் கிட்டத்தட்ட வந்து 500 டூ 200 பாயிண்ட்ஸ் கேப் டவுன். பட் நான் பேனிக் ஆகல. ஸோ இந்த இடத்துல நான் ஹோல்டு தான் வச்சிருந்தேன். ஸோ ஹோல்டு வச்சுட்டு, அதன் பிறகு இன்னொரு 1 ஹவர் வெயிட் பண்ணேன். ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதன் பிறகு தான் நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த லெவலுக்கு ஃபெயில்டுக்கு எங்க போகணும்னா 24,330 அண்ட் தென் 24,430 ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவுக்கு போனதுக்கு பிறகு இந்த டைம் ஃப்ரேம் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு, அதன் பிரகாரம் நம்ம அடுத்த ஸ்டெப் என்னவோ அத நான் எடுக்க போறேன். ஸோ இதுதான் என்னோட அனாலிசிஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஃபாலோ பண்றவங்க எல்லாத்துக்குமே நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்னா ரைசேஷன் எப்படி இருக்கு? கரண்ட்ல என்ன இருக்கு? அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு மறுபடியும் கேப் அப் ஆகலாம். அல்லது இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆகலாம். எங்க வேணாலும், எப்படி வேணாலும் பிரைஸ் ஆக்ஷன் குடுக்கலாம். ஸோ குடுக்கும்போது, இப்ப சொல்லக்கூடிய வியூஸ் அண்ட் அனலைசிஸ் ஹைய பிரேக் பண்ணிடுச்சுன்னா, இங்க என்ன நடக்குது? அடுத்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் தாண்டி இதுவரைக்கும் போறதுக்கான இது குடுக்குதா? அல்லது இங்கே ரிவர்சல் ஆகுதா? அப்படின்னு நம்ம லைவ்லயும் அனலைஸ் பண்ண கத்துக்கணும். ஸோ லைவ்ல அனலைஸ் பண்ணும்போது தான், நம்ம வந்து மார்க்கெட் வந்து எந்த லெவலுக்கு கொண்டு போக முடியும்? அப்படிங்கிறத பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ எதுக்காக இத சொல்றேன்னா, கரண்ட்லி குடுத்திருக்க பிரைஸ் ஆக்ஷன் என்னவோ, அத பேஸ் பண்ணி தான் நம்ம வியூஸும், அனலைசிஸும் பண்ணி நம்ம வீடியோ அப்டேட் பண்றேன் அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. ஸோ இந்த இடத்துல கரண்ட்ல இருக்கக்கூடிய பிரைஸ் ஆக்ஷன் என்னவோ, அத பேஸ் பண்ணி தான் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே மேபி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிராக் ஆயிருக்கலாம், பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆயிருக்கலாம். எனிதிங் வில் ஹேப்பன். ஸோ அது என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாரி பிரைஸ் ஆக்ஷன பேஸ் பண்ணி அனாலிசிஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இங்க நான் சொல்ற அத்தன விஷயங்களும் என்னோட அனாலிசிஸ் எல்லாமே ம் உங்களோட பார்வைக்கு தான். அதாவது நீங்க அத கட்டாயம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை என்ன ஃபாலோ பண்றீங்கன்னா, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் என்னவோ, அதையும் சேர்த்துக்கிட்டு அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காம அத ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோன்ட் ட்ரேட் இன் எக்ஸ்பைரி டேஸ். எக்ஸ்பைரி டேஸ்ல அந்த வாரத்த ட்ரேட் பண்ணாதீங்க. என்ன ஃபாலோ பண்றவங்க நல்லாவே தெரியும். ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு. ஸோ முதல்ல வியாழக்கிழமை எக்ஸ்பைரி இருந்தது. இப்போ நான் வந்து செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி இருக்கு. நிஃப்டிய பொறுத்தவரைக்கும். என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேவே நான் வந்து நெக்ஸ்ட் வீக்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ ஃப்ரைடே ட்ரேட் பண்ணணும் அப்டின்னா, ஸோ ஃப்ரைடே நான் வந்து ஹோல்டிங் வச்சிருக்கேன். எதுல வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ம் ஏப்ரல் 21 தான் நான் வச்சிருக்கேன் ஹோல்டிங் ஓகேங்களா? ஸோ பட் கான்ட்ராக்ட் வந்து மண்டே தான் முடிஞ்சுது. ஓகே. ஏன்னா இன்னைக்கு லீவுங்கிறனால. பட் எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ ஃப்ரைடேவே வந்து நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்க்கு போயிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஏன் அப்படிங்கிறது நான் ரெகுலரா நான் என் வீடியோல சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ ஃப்ரைடேக்கு அப்புறம் மண்டேவும், டியூஸ்டேவும் நான் வந்து கரண்ட் வீக், எக்ஸ்பிரி வீக் ட்ரேடுல வந்து நான் ட்ரேட் பண்ணவே மாட்டேன். ஸோ அது எப்பயுமே நமக்கு நஷ்டத்த தான் குடுக்கும். ஸோ ஏதோ ஒரு வாரத்துல வந்து பிக் மூவ் குடுக்கலாம். பட் 10 வாரத்துல 1 வாரம் பிக் மூவ் குடுக்குறதுக்காக 10 வாரத்துல 9 வாரங்கள் லாஸ் பண்றதுக்கு தயாரா நான் இருக்க தயாரா இல்லை. அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா வந்து எல்லாரும் கம்மியான அமௌண்ட் எக்ஸ்பிரில கம்மியான அமௌண்ட்ல நெறைய சம்பாதிக்கலாம்னு நெனைக்கிறீங்க. அது தப்பு. அ 10 வாரத்துல 1 வாரம் தான் அந்த மூவ்மெண்ட் இருக்கும். மீதி 9 வாரங்கள் வந்து நஷ்டத்த தான் பார்ப்பீங்க. ஸோ அத கொஞ்சம் புரிஞ்சு அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ என்னோட பார்வையில நான் எப்பயுமே ஃப்ரைடே தான். ஃப்ரைடேவே நெக்ஸ்ட் வீக் கணக்குக்கு போயிடுவேன். மண்டேவும், டியூஸ்டேவும் நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன் திஸ் வீக்ல. ஸோ அத கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 0 ஆகுறது வாய்ப்புகள் குறைவா இருக்கும். ஏன்னா நம்ம ட்ரெண்ட் பேஸ்டு கன்டின்யூ பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ எப்படி இருந்தாலும் மெல்டிங் ஆனாலும், முன்ன பின்ன இருந்தாலும் நமக்கு லாஸ்ங்கிறது இருக்காது. ட்ரெண்ட் பேஸ்ல போறனால. ஸோ இந்த வீக்ல நம்ம வந்து ஒரு லாஸ பார்த்திருந்தாலும், ஸோ அது இந்த இடத்துல நான் வச்சிருந்தேன். இங்க 400 பாயிண்ட் கேப் டவுன். இந்த வீக்ல வச்சிருந்தா, மண்டே எக்ஸ்பைரி என்ன ஆயிருக்கும்? டெஃபினட்டா 0 ஆயிடுக்கும். இங்கிருந்து இவ்வளோ தூரம் மேல ஏறியிருந்தாலும் 0 தான். இல்லைங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஃப்ரைடே நாங்க ஹோல்டு வச்சிருந்தேன். பட்
இந்த வீக்லி எக்ஸ்பைல நான் வந்து வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேப் டவுன் என்ன ஆயிடுச்சு? நியர்லி 400 டூ 500 பாயிண்ட்ஸ் டவுன். ஸோ இங்க என்னவா இருந்திருக்கும்? இங்க என்னோட ஹோல்டிங் ஃபுல்லா மண்டே 0 தான். அதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். ஓகே. ஸோ இப்ப நெக்ஸ்ட் வீக்ல நான் ட்ரேட் பண்ணனால நான் என்ன ஆயிட்டேன், இங்க எடுக்கக்கூடிய இங்கருந்து கன்டின்யூ பண்ண அத்தன ஹோல்டிங்ஸும் எனக்கு வந்து என்னவா இருக்கு? 0 ஆகாம ஸ்டில் நவ் ப்ராஃபிட்ல இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இத தான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ எப்பயுமே நீங்க உங்களோட ஓன் ட்ரேடிங் பிளான், மனி மேனேஜ்மென்ட், ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கு? எக்ஸிட் எங்க இருக்கு? அப்படிங்கிறத தெளிவா தெரியாம உள்ள என்ட்ரி ஆகாதீங்க. ஓகே. ஸோ இதோட ஸ்மால் அட்வைஸ். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என் நண்பருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றத வச்சு தான் நான் வீடியோ கன்டின்யூ பண்ண போறேங்க நான் தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். ஸோ என் வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வேணும்னு நெனச்சீங்கன்னா, வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.